நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை, எல்லா செயல்களையும் இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தி செய்வது எப்படி? உணவை பற்றி பேசுங்கள். சைவம் அசைவம் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் அது ஒரு சிந்தனையாக இருக்குது. இந்த 2 சிந்தனை தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சிந்தனை, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, அதை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சிந்தனை இருக்குது. உணவு, சைவம் அசைவம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். சைவம் அசைவம் அப்படின்னா, யாரெல்லாம் அசைகின்ற மனதை உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அசைவம். யாரெல்லாம் மனதை நிறுத்தியிருக்காங்களோ அவங்கெல்லாம் சைவம். மனதை நிறுத்தியவர்களுக்கு அதிக உணவு தேவையில்லை. அதனால் அவங்க எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். சரி, அதை டீப்பாக கொஞ்சம் யோசித்து பார்த்தோம், சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, பியூர் வெஜிடேரியன் அப்படின்றதே அசைவமாக தான் இருக்குது. அதாவது ஞானமாக இதை சிந்திக்காமல் சாதாரணமாக இதை சிந்திச்சு பார்த்தா, பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தோன்னா அசைவ உணவுகள் தான் பியூர் வெஜிடேரியனாக இருக்குது. நான் வெஜிடேரியன் எல்லாமே கழிவுகளால் உருவாக்கப்பட்டவைகளாக இருக்குது. அதனால் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சைவம் அசைவம் ஞானத்தன்மையிலேருந்து விலகி சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லா சைவ உணவுகளும், எல்லா தானியங்களும், எல்லா உணவுப் பொருட்களும் நம்ம விதைச்சிட்டு அதற்கு விலங்கு கழிவுகளை கரைச்சி இல்லை அதை காய வச்சு உரமாக போடுறோம். கழிவுகளிலிருந்து உருவாக்கப்பட்டவைகள் தான் எல்லா விதமான சைவ உணவுப் பொருளாக இருக்குது. அதுக்கு உரமே மாட்டு சாணம், ஆடோட கழிவு, இல்லை ஏதோ விலங்கோட கழிவு, சில சமயம் மனித கழிவுகளை கூட பயன்படுத்தி நம்ம உரம் அளிக்கிறதா உரம் கொடுத்து அந்த சைவ உணவுப் பொருட்களை விளைவிக்கிறோம். கேட்டால் நம்ம சைவ உணவு சாப்பிட்றோன்னு சொல்கிறோம். சைவ உணவு எல்லாமே கழிவுகளிலிருந்து உருவாக்கப்பட்டவையாக இருக்குது. இது நான் சொல்லி புரிஞ்சுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. நீங்களே யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லா உரங்களும் கழிவுகளாக விலங்குகளில் இருக்கிற கழிவுகளை எடுத்து உரங்களாக சைவ உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற மனிதர்கள் போடுறாங்க. அந்த கழிவுகளிலிருந்து சத்து எடுத்து அந்த காய்கறியோ இல்லை ஏதோ ஒன்று விளையுது. அப்போ மண்ணில் சத்தே இல்லையா அப்படின்னா தெரியல. மண் விளைஞ்சதுக்கப்புறம், மண் ஒரு விதையை விளைச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த உரத்தெல்லாம் போட்டு பாதுகாக்கிறதா நினச்சின்னு எல்லா கழிவுகளையும் எல்லா அசிங்கங்களையும் பூமியில் போட்டு மீனோட கழிவுகளை ஏதோ டப்பாவில் போட்டு அதை இவ்வளோ நாள் வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி வருது, அதை தண்ணி ஊற்றி செடிங்களுக்கு அடித்தா இது வராது அது வராது அப்படின்னு நம்ம ஒரு பழக்கத்தில் வச்சுருக்கோம். இவை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அசிங்கங்களையும் போட்டு தாவரங்களை வளர்த்து அந்த கழிவுகள்லேருந்து எடுத்துக்கொண்ட சத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு நம்ம சைவம் அசைவம்னு பேசின்னு இருக்கோம். ஆனால் அசைவம் அப்படின்னு இருக்க எல்லா உணவுப் பொருட்களும், இப்போ ஆடு அப்படின்னா ஆடுக்கான உணவை யாரும் உரம் போட்டு வளர்க்குறதில்ல. அது பாட்டுன்னு ஏதோ ஒரு விளையிற இலை தலைகளை மேய்ந்துட்டு ஏதோ புண்ணாக்கு தவிடு அப்படின்னு எதையோ தின்னுக்கிட்டு ஏதோ ஒன்று
உரம் போட்டு இந்த கழிவுகள் போட்டு வளர்க்காத விஷயங்களை அது செடி கொடியில் மேயும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பொருட்கள் வந்து இந்த கழிவுகள் போட்டு வளர்க்காமல் சாதாரணமாக விளையிற பூமியே விளைவிக்கிற செடிகளை சாப்பிட்டு வளரும். அதை சாப்பிட்றதுனால நம்ம ஒன்றும் அசைவம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அசைவ உணவுகள் தான் பார்த்தா பியூர் வெஜிடேரியன் மாதிரி தெரியுது. ஏன்னா அதுங்க எதுவும் கழிவுகள் போட்டு வளர்ந்த செடியிலேருந்து சாப்பிட்ட உணவுப் பொருட்களை வச்சு வளர்றதில்ல. சாதாரணமாக பூமியில் விளையிற இலை தலைகளை சாப்பிடுது, வளர்ந்துருது. அதுலேருந்து அவ்வளோ கொழுப்பையும் கிரகிச்சு நம்ம சாப்பிட்றோம். அதனால் வந்து இந்த உணவின் அடிப்படையில் இன்னும் நம்ம வந்து சைவம் அசைவம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட முட்டாள்தனம் தான். உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்காததை சாப்பிட்றவங்க மேலே வன்மத்தை தெளிக்காமல் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட்றாங்கன்னு சாதாரணமாக இருங்க. இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு நீங்கள் ஒன்றும் இல்லை. சிகரெட் பிடிச்சவங்க எல்லாருக்கும் கேன்சர் வந்துதான்னா கேன்சர் வரல. பிடிக்காத நிறைய பேருக்கும் கேன்சர் வந்துருக்குது. இங்கே எல்லாமே ஒரு விதமான கான்ட்ரடிக்ஷன் தான். அதனால் தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் சாப்பிடுங்க. சைவ உணவுகள் எல்லாம் விலங்கு கழிவுகளிலிருந்தும் கழிவுப் பொருட்களிலிருந்தும் சத்துக்களை எடுத்து கழிவுகளாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு தான் சைவம் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதை சாப்பிட்றதுனால ஞானத்துக்கு போயிடலாம், கடவுளை அடைஞ்சிடலாம், இதாகிடும் அதாகிடும், எல்லாமே ஒரு விதமான கட்டுக்கதைகளும் எந்த உண்மைத்தன்மையும் எதுலேயும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரு விதமான கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு விதமான கான்ட்ரடிக்ஷன், எதுலேயுமே உண்மைத்தன்மை கிடையாது. எல்லாமே ஒரு விதமான செய்திகளும் நம்பிக்கைகளும் தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுங்க. அசைவ உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா சும்மா இருங்க. சாப்பிட்றவங்க மேலே வன்மத்தையோ இல்லை தப்போ சரியோ இல்லை இது சாப்பிட்டா இவ்வளோ சத்து கிடைக்கணும் எந்த வித கேள்வியும் எழுப்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதனால் தெளிவாக சைவம் அசைவத்தை புரிஞ்சுங்க. சைவம் என்பது முற்றிலும் அழுக்குகளால் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவை தான். அப்படி தான் இப்போ உருவாக்கி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் கடவுளோ ஏதோ ஒன்று நம்ம உருவாவதற்கு முன்னாடி நம்மளுக்கான உணவு தேவைகளையும் அது படைச்சிது. அது ஒன்றும் மாடெல்லாம் வளர்த்து சாணியெல்லாம் காய வச்சு உரமாக்கி மண்ணுக்கு போடலை. மண் இருந்தது, அதில் விளைஞ்சிது. அதுக்கு யாரும் உரம் போடலை, எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ தான் நம்ம வந்து விலங்கு கழிவுகளெல்லாம் பூமியில் போட்டு பூமியை நல்லா ஆக்குறோன்னு நினச்சின்னு செடியை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோமே தவிர, கடவுள் மாடு ஒரு 10,000 மாடு 20,000 மாடு அது சாணியெல்லாம் சேகரித்து பூமியில் போட்டு செடியெல்லாம் விதைச்சாரான்னா அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி அப்படியே வளர்ந்துது, அவ்வளோதான். நம்ம மண்ணை கெடுத்துட்டோம், அப்படி இதை பண்ணிட்டோம், அதை செய்துட்டோம், இதை செய்துட்டோன்னு ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த சைவம் அசைவத்தெல்லாம் விட்டுருங்க. சைவ உணவுகள் எல்லாம் கழிவு உணவு, அசைவ உணவுலாம் பியூர் வெஜிடேரியன். ஏன்னா மாடு எதை சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எதையும் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடாது. அது எதோ கொடுக்குறத சாப்பிடும். அதில் எந்த வித உரமோ ரசாயனமோ இல்லாத உணவை தான் சாப்பிடும். புல்லுக்கு நீங்கள் எதனா ரசாயனம்லாம் போடுறீங்களா என்ன? புல்லை மேயும், ஆடு புல்லை மேயும். புல்லுக்கு வந்து நான் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டீங்க. அதுவாக வளரும். அது விதையும் நீங்கள் போடுறது கிடையாது. அதையே தின்னும் மாடு. அதுலேருந்து பால் வரும், குடிப்பீங்க. அதுலேருந்து ஏதோ ஒன்று வருது. அதோட உணவில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. அதோட சதையில் நிறைய கொழுப்பு இருக்குது. அதெல்லாம் அந்த செடியிலேருந்து வந்தது தான். அது கொழுப்பு சத்துக்காக ஏதோ ஒன்று முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்றதில்ல. அந்த இலையிலேருந்து வந்தது தான், அந்த புல்லுலேருந்து வந்தது தான். அதனால் பியூரான ஃபுட்டு, பியூரான வெஜிடேரியன் எல்லாமே ஆடு மாடு கோழி கூட ஏதாவது கழிவுகளை சாப்பிடும். ஆடு மாடுலாம் தெளிவாக தான் பியூர் வெஜிடேரியனாக தான் இருக்குது. அதனால் அது பியூர் வெஜிடேரியனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு வழியே அது நான்வெஜ்ஜாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாம் கழிவுகளை சாப்பிட்டு விலங்குகளின் அசிங்கங்கள் கழிவுகளெல்லாம் கரைச்சி ஊற்றி காய வச்சு அதை மண்ணில் போட்டு அதில் செடி வளர்த்து சாப்பிட்றோம். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை புரிஞ்சுங்க. இந்த உணவுக்கும் கடவுளுக்கும் ஞானத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் தின்னலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுலேருந்து இந்த கொஸ்டின்லேருந்து விலகிடுங்க. இந்த ஞான பாதையில் இருக்கிற எல்லாருமே இந்த கொஸ்டின்லேருந்து விலகிடுங்க. உங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை மட்டும் செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு எது உணவாக அளிக்கப்படுதோ அதை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அதில் எந்த கேள்வியும் எழுப்பாதீங்க. அது ஏன் பிடிக்கல, எனக்கு ஏன் பிடிக்கல,
அப்படின்லாம் கிடையாது. எந்த வித ஆன்சரும் அது கிடையாது. உங்களுக்கு பிடிக்கல, அதோடு நிறுத்திக்க வேண்டியதுதான். அவனுக்கு ஏன் பிடிக்குது, அவன் ஏன் தின்றான், அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், அவன் ஏன் சாப்பிட்றான், அதெல்லாம் உங்கள் வேலையே கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்குது உங்கள் வாய், உங்ககிட்ட இருக்குது உங்கள் பல். அதனால் அதில் நீங்கள் எதெல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. அதில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. அதே போல் மற்றவங்க மேலேயும் நீங்கள் கேள்வி எழுப்பாதீங்க. இந்த சைவம் அசைவம் இதை பற்றி இதோட விட்டுருங்க. இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை. வெஜ்ஜு சாப்பிட்டா ஞானம் அடைஞ்சிடலான்னா இங்கே கோடி பேர் ஞானம் அடைஞ்சிருப்பான். நான்வெஜ் சாப்பிட்டா ஞானமே அடைய முடியாது அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்ட நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரியான கேள்விகள்லேருந்து விடுதலை ஆகிடுங்க. கேள்விகள்லேருந்து விடுதலை ஆனால் மட்டும்தான் நீங்கள் யாருன்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிக்க முடியும். இந்த உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கான்ட்ரடிக்ஷன் தான். எதுவுமே சரியானதுன்னே சொல்ல முடியாது. எல்லாமே முரண்பாடுகள் நிறைந்ததாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், செடியெல்லாம் கழிவுகளை போட்டு வளர்க்குறோம், ஆடு மாடெல்லாம் பியூர் வெஜிடேரியனை சாப்பிட்டு வளருது. இந்த மாதிரி தான் எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். எல்லாமே செய்திகளாக நம்பிக்கைகளாக உங்களுக்கு ஒரு மூட்டையாக கொடுத்து வச்சுருக்காங்களே தவிர எதுவுமே உண்மை இல்லை. நீங்கள் எதை பற்றி கேள்வி எழுப்ப வேணாம். இன்றைக்கி என்ன வாழ்க்கை இருக்கோ அதை மட்டும் வாழுங்க. நேற்று நாளை எல்லாம் மறந்துடுங்க. அந்த மாதிரி ஒன்று இல்லை. புரியுதுங்களா? நேற்றைய விஷயங்களை பேசுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களை பற்றி இன்றைக்கி எதுனா பேசுங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைய பற்றியும் நேற்றைய பற்றியும் பேசுவதற்கு தான் உங்கள்கிட்ட மூட்டை மூட்டையாக கதைகள் இருக்கிறது. அதை விட்டு விலகுங்கள். புரியுதுங்களா? இந்த நீங்கள் எதை பார்த்தாலுமே கான்ட்ரடிக்ஷன் தான். உங்களுக்கு நிறைய இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கோம், உண்மை பேசு, அதை பேசு, இதை செய், அதை செய்யு. ஆனால் இந்த சமுதாயமும் அப்படி இருக்காது, நம்மளும் அப்படி இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் பண்ணணும்னு, ஆனால் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்ம அப்படி இல்லை. ஆனால் எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் தான். ஆனால் நம்ம நிறைய நல்லது பேசுவோம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்ய சொல்லுவோம். ஆனால் நமக்குன்னு வந்தால் அதை செய்ய மாட்டோம். எல்லாமே ஒரு விதமான கான்ட்ரடிக்ஷன் தான். நம்மளே நல்லவங்கன்னு வேறு நம்ம நினச்சிருப்போம். புரியுதுங்களா? எதுவுமே உண்மை கிடையாது தான். நம்ம ஒரு இமேஜினேஷன்லேயே சுற்றின்னு இருக்கோம். அதனால் இந்த சைவம் அசைவம், இந்த சைவத்துக்கும் அசைவத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்ச உணவை தயவு செய்து அது எதாக இருந்தாலும் சாப்பிடுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. தேவைக்கு சாப்பிடுங்க, பசிக்கு சாப்பிடுங்க, அவ்வளோதான். இது வேணால் செய்யலாம், பசிக்கு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றத நிறுத்திட்டு பசிக்கு சாப்பிட்லாம். அது உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இந்த சைவம் அசைவத்துக்கும் ஞானத்துக்கும் கடவுளுக்கும் எந்த வித துளி சம்மந்தமும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்கள். விலங்கு கழிவுகளை தான் காயாக மாற்றி நம்ம சாப்பிட்றோம். புரியுதுங்களா? அதனால் இது அப்படியே இந்த உணவை பற்றிய எந்த கேள்விகளும் உங்களுக்குள் எழாமல் உங்களுக்கு பிடித்தவற்றை நீங்கள் மகிழ்ச்சியாக உண்ணுங்கள். அவ்வளோதான். இதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இறைவன் எல்லா செயல்களையும் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்தி செய்வது எப்படி அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. எல்லா செயல்களையும் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்துவது அப்படின்னா உங்கள் அறிவிலிருந்து விலகிடுறது, உங்கள் யோசனையிலிருந்து விலகிடுறது. நீங்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் உங்களுடைய முந்தைய அனுபவங்கள் இல்லை நீங்கள் படித்தது அது எல்லாமே சேகரித்து வச்சுட்டு இதை இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கீங்கல்ல, அந்த திட்டம் தான் உங்களுடைய முந்தைய கால கடந்த கால அறிவு. அதன் அடிப்படையில் இங்கே எந்த செயலுமே நிகழறதில்லை. உங்கள் திட்டத்தின்படி நடக்கிற எந்த விஷயமும் நிறைய வாட்டி தோற்று தான் போயிருக்கு. அதனால தான் நீங்கள் முயற்சி செய்வினையாக முயற்சி ஏதோ உயர்வு தரம் அந்த மாதிரி ஏதோ குரல்லாம் வச்சுருக்கீங்கல்ல. நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் பல வாட்டி தோற்று தான் போயிருக்கு. நீங்கள் தான் முயற்சி செய்து நான் முயற்சி செய்து வெற்றி பெற்றுவேன், விடாமுயற்சி அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் ஒரு விதமான இந்த சமுதாயம் உங்கள் மேலே ஏற்படுத்தி வச்சிருக்கிற கருத்தூசி. நீங்கள் திட்டம் தீட்டி நிறைய செயல்கள் செய்கிறீங்கல்ல, அதனால் நீங்கள் சக்ஸஸ் அடைகிறீங்களானா இல்லை, நிறைய வாட்டி தோற்று போயிட்டு ஏதோ ஒரு வாட்டி வின் பண்ணிடுறீங்க. அதுவுமே ஒரு விதமான கேம்லிங் தான். புரியுதுங்களா? உங்கள் திட்டத்தின் அடிப்படையில் இயங்கும் போதெல்லாம் நீங்கள் இறைவனை நிராகரித்து உங்கள் அறிவின் அடிப்படையில் நீங்கள் இயங்குறீங்க. செயல் செய்வது எப்படி அப்படின்னா,
நீங்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது இது நல்லபடியாக நடக்கணும்னு உங்களுக்குள்ளே இருக்க உணர்வு சொல்லுது. அதை நிராகரிச்சுட்டு உங்கள் அறிவு பக்கம் போயிடுறீங்கல்ல. எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கல்ல. எப்படி செய்யணும் அப்படின்றது நீங்கள் யோசிக்க வேணாம். எப்படி நான் இதை பண்ணணும் அப்படின்றத யோசிக்க வேணாம். செய்யணும், நல்லபடியாக நடக்கணும். அந்த ஒரே ஒரு எண்ணத்தின் மீது நிற்கிறது தான் இறைவனிடத்தில் பொறுப்பு ஏற்படுத்துறது. இறைவனர்களால் நல்லபடியாக நடக்கணும், அவ்வளோதான். அது எப்படி நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். புரியுதுங்களா? உங்கள் அறிவின் அடிப்படையில் திட்டங்கள் தீட்டி பல்வேறு கோணங்களில் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம்ல. இதெல்லாம் தான் உங்களோட தோல்விக்கே காரணம். இதெல்லாம் நான் பண்ணி பார்த்து சொல்கிறேன். நான் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் இசட் வரைக்கும் கூட வச்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பிளான் இசட்டு, இசட்டு 1, இசட் 2 அப்படிலாம் கூட பிளான் வச்சுருப்பாங்க எல்லோரும். புரியுதுங்களா? அது எதுவுமே ஒர்க் ஆகாது. அது எல்லாமே நீங்கள் தோற்று போகிறதுக்கான வழி. நீங்கள் 10 வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு சாதகமாக அமையுமே தவிர அது சரியான பாதை இல்லை. இந்த உலகம் உங்களுக்கு காண்பிக்கின்ற எந்த பாதையும் உங்களுக்கு சரியான பாதை இல்லை. உங்களுடைய உணர்வு தான் சரியான பாதை. உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் வாழ்வது தான் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்துவது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாக இல்லை, சரியாகணும் அப்படின்றது தான் உங்கள் உணர்வு. ஆனால் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை சரியாக இல்லை, சரியாகணுன்றது தான் உங்கள் உணர்வு. ஆனால் அதை எப்படி சரி பண்ணலான்னு நீங்கள் போராடி நிற்கீங்கல்ல, அதுதான் உங்கள் அறிவு. அதுதான் நீங்கள் இறைவனிடத்திலிருந்து பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் மேலும் மேலும் உங்களுக்கு துன்பத்தை வரவைத்து உங்களை நாசம் பண்ணி விட்டுரும். நீங்கள் எந்த காரியங்களையும் இந்த உலகத்தில் சரி பண்ணவே வேண்டாம். டெய்லி அதுவாக உங்களை நோக்கிய செயல்கள் நடக்குதில்ல, அது உங்கள் மேலே சில செயல்கள் விழுதில்ல, அதை மட்டும் செஞ்சுனே போங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வாழ்வு என்பது ஒரு கொஞ்ச நாளுக்கான கனவு தான். நம்ம மனதின் அடிப்படையில், நம்மளுடைய அறிவின் அடிப்படையில் வாழும்போதெல்லாம் இவைகள் எல்லாமே நீங்கள் தூங்கும்போது வருகின்ற கனவு தான். நீங்கள் உங்களை கண்டெடுக்காத வரை, நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளாத வரை நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் தான் இருக்கிறீங்க. எப்படி ஒரு படம், ஒரு 2 ஹவர் படம் ஓடுதோ அந்த மாதிரி நீங்கள் 60 வருஷம் வாழ்ந்து செத்துருவீங்க, அவ்வளோதான். ஒரு இமேஜினேஷனில் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஒரு கற்பனையில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. உங்களுடைய வாழ்வு எந்த திசையை நோக்கி போதோ அது கூடவே போங்க. உங்களுக்கு எதுவுமே ஆகாது, பயப்படாதீங்க. இது ஆகிடுமே. ஏன் அப்படி போக மாட்டோம் நம்ம அப்படின்னா, இந்த உலகம், இந்த சமுதாயம் நமக்கு நிறைய சட்டத்திட்டங்களையும் வழிமுறைகளையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை ஒரு ப்ரோக்ராம்டு மைண்டை வச்சுருக்கு. நம்ம எல்லோரும் ஒரு ப்ரோக்ராம்டு மைண்டு வச்சுருக்கோம். ஒரு ப்ரோக்ராமை உள்ளே சொருகி வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் இயங்கலைன்னா நம்ம மைண்டு வேலை, இது சரியாக இருக்குமோ, நீ செய்கிறது தப்பு, அப்படி இப்படின்னு உங்களுக்கு விதமான நிறைய எண்ணங்களை உருவாக்கி உங்களை ஒரு ஸ்டடியாக இல்லாமல் அன்சர்டனாகவே வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு பயம் ஏற்படுது. அதனால் இந்த உலகத்தில் எது எல்லாரும் செய்தாங்களோ அதையே நம்ம இப்போ வரைக்கும் செய்துட்ருக்கோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கே நம்மளுக்கு கிடையாது. எல்லாரும் செய்ததை தாண்டி யோசிக்கிற தன்மைன்றதே நம்மளுக்கு கிடையாது. ஆனால் ஞானம் அடைந்த மனிதர்கள், ஞானம் மிக்க மனிதர்கள் எல்லாமே அவங்களோட செயல்பாடுகளே வித்தியாசமாக இருக்கும். அவங்க கூட வாழ்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா அவங்க இந்த சமுதாயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா செயல்களும் இருக்கும். புரியுதுங்களா? அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப பயமுறுத்தும் நம்மளை. ஏன்னா நம்ம இந்த சமுதாயம் நம்மளுக்கு காசு, பணம், சொத்து, சேகரிப்பு, சேவிங்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் ஞானமிக்க மனிதர்கள், படைக்கும் ஆற்றலாக இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் அனாவசியமாக வாரி இறைப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது. அதனால் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்துவது என்பது உங்களுடைய உணர்வை சார்ந்தது, உங்கள் உள்ளத்தை சார்ந்தது. உங்களுக்கு எது நடக்கணுன்னாலும் நல்லது நடக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. ஆனால் அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்கள் அது மேலே உங்களுடைய எல்லாவற்றையும் எழுதுகிறீர்கள். உங்களுடைய அறிவை எழுதி அதை எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் உங்கள் அறிவில் விரியும் பொழுதெல்லாம் நீங்கள் இறைவனை நிராகரித்து உங்களுக்கு புகழ் சொல்ல விரும்புகிறீர்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னா அவங்ககிட்ட பொறுப்பேற்படுத்துறதுனா என்னென்னா, உங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே சரியாகணும்னு. உங்களுக்குள்ளே ஒன்று சொல்லுதில்ல, யாரோ ஏதோ ஒன்று உள்ளே சொல்லுதில்ல, எனக்கு இந்த பிரச்சனைலாம் சரியாகணும், நல்லா ஆகணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு உங்களுக்கே தெரியும். யாரை கேட்டாலும் இதை தான் சொல்ல போகிறீங்க. இதை நீங்கள் ஒத்துக்குனீங்கன்னா அது இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்தி வாழ்வதுன்னு அர்த்தம்.
உங்களுக்கு நல்லது நடக்கணுன்றது தான் உங்களோட கோர், உங்களோட இன்னர் பீயிங் இருக்குல்ல, அதோட விஷு. ஆனால் அதை நான் நல்லதாக நடத்திக்க மாட்டேன் அப்படின்றது தான் உங்களோட அறிவு. ஏன்னா இந்த உலகம் எப்படிலாம் இயங்குதுன்னு பார்த்து அப்படி தான் இந்த வாழ்க்கையும் இயங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கைக்கு எந்த ரூலும் கிடையாது, எந்த ரெகுலேஷன்ஸும் கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கும். உங்களுடைய கடந்த கால அறிவுகளின் அடிப்படையில் நீங்கள் இயங்கும் பொழுதெல்லாம் அது சரின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் அது சரி கிடையாது. டெய்லி புதுசு புதுசாக வருது. டெய்லி புதிதாய் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் டெய்லி புதுசு. உங்களுடைய பழைய அனுபவங்கள் புதுசு. அதை வச்சு உங்களுடைய புதிய வாழ்க்கையை அணுகுனீங்கன்னா நீங்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று, உங்ககிட்ட எதை கேட்டாலும் நீங்கள் நல்லது மட்டும் தான் சொல்லுவீங்க. உங்ககிட்ட எதை கேட்டாலும் நல்லது மட்டும் தான் சொல்லுவீங்க. உங்கள் பையன் எப்படி இருக்கணும், உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். அதை ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்தி வாழ்கிறதா அர்த்தம். நீங்கள் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அந்த செயல் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது பேர் தான் முயற்சி. உங்களுடைய விருப்பங்களின் தெளிவு, எண்ணங்களின் தெளிவு, உங்களுடைய மன தெளிவில் தான் நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர செயல் செய்யறதுல முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய தெளிவில்லாத விருப்பமும், தெளிவில்லாத எண்ணமும், தெளிவில்லாத செயலும் தான் நீங்கள் தோல்வி அடைவதற்கான காரணமே. உள்ளுக்குள்ளே நீங்கள் தெளிவாக இல்லை. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய தேவை என்ன அப்படின்ற தெளிவு இல்லாதது தான் முயற்சி இன்மை. புரியுதுங்களா? வெளியில் செய்கிறதுலாம் செயல், ஆக்ஷன். ஆக்ஷனில் முயற்சியே இருக்காது. நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? முயற்சி என்பதே உங்களை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிறது தான். உங்களுடைய தேவையை தெளிவாக கண்டுபிடிக்கிறது தான். உங்களுடைய தேவையை நீங்கள் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணுன்றது தான். உங்களுடைய தேவையே நீங்கள் தான். புரியுதுங்களா? உங்ககிட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு என்ன வேணும், இப்போ என்ன சாப்பிட வேணும், நல்ல சாப்பாடு வேணும், அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் பீயிங் நல்ல சோறு வேணும்னு தான் சொல்லும், நல்ல வாழ்க்கை வேணும்னு தான் சொல்லும், நல்ல வேலை வேணும்னு தான் சொல்லும். ஆனால் அந்த நல்ல வேலை வேணும் ஆமேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். செயல் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அதை ஒத்துக்க மாட்டீங்க. சொல்றது புரியுதுங்களா? உங்களுடைய அறிவின் அடிப்படையில் நீங்கள் செயல் செய்துட்டு இருக்கீங்க. நீங்கள் செயல் செய்ய வேண்டாம். இதை யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. எந்த உங்களுக்கு ஆன்மீகம் ப்ரீச் பண்ணுறாங்கல்ல யூடியூப்லாம், அவங்களாம் இதை ஒத்துக்க மாட்டீங்க. செயல் செய்ய வேண்டாம். இங்கே எந்த செயலும் அழுத்தத்தினால நடக்கிறது இல்லை, அதுவாக நடக்கிறது. இங்கே உங்களை சுற்றி நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க மூச்சு கூட நீங்கள் செய்யலை, அதுவாக வந்து போகுது. உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே அதுவாக இயங்குது, நீங்கள் செய்யலை. விருப்பம் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு கட்டளை இருக்குது, அவ்வளோதான். அதான் உங்களுடைய விருப்பம் உங்கள் ஆன்மாவினுடைய கட்டளை. அந்த சீக்ரெட் புக்கில் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுடைய விருப்பம் எனது கட்டளைன்னு அந்த ஜீனி கிட்ட சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஆன்மாவிற்கான கட்டளை. அதுவாகவே செயல் செஞ்சிடும். இது ஒரு பிரம்மாண்டமான வாழ்வு. இது இந்த கான்செப்ட் கிடையாது. இப்படி தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது, இப்படி தான் அது இயக்கமாகவே இருக்குது. நீங்கள் எதை விரும்பினாலும் அது செய்து முடிப்பதாக இருக்கிறது. நீங்கள் விரும்ப தான் தெரிஞ்சுக்க மாட்டீங்க, விரும்ப தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் விரும்பினால் அது இறைவனிடம் பொறுப்பேற்படுத்தி செயல்களை செய்வது. உங்கள் அறிவிலிருந்து, உங்களுடைய அனுபவங்களிலிருந்து விலகி பிளாங்காக இருக்கிறது, நேக்கடாக மாறிடுறது. புரியுதுங்க? அந்த செயல் நடப்பதை கண்டு ஆச்சரியம் அடைவீர்கள். அதாவது எனக்கு நடந்ததை மட்டும் நான் சொல்லலை. இந்த கிளாஸ் கேட்குற நிறைய பேருக்கு நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. புரியுதுங்க? நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. எதனாலனா சும்மா இருக்கிறதுனால நடந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் சும்மா இல்லாமல் செயல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துச்சு, சரி பெரிய நோய் வந்துச்சு, சும்மா இருங்க சரியாயிடும். நீங்கள் எதுவும் பண்ண வேணும். கொஞ்சம் வலிக்கும் அப்படிலாம் இருக்கும், ஏதோ மாத்திரை கத்திரை போட்டுன்னா அதை அப்படியே சரி பண்ணுங்கள். பெருசாக ஆப்ரேஷனு அப்படி இப்படி ரொம்ப தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு அதையுமே இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துங்க. ஆப்ரேஷன் தேட்டருங்க அவன் அனுமதிச்சா நீங்கள் போயிடுவீங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். புரியுதுங்களா? ஏதோ நோய் வந்துச்சு, வாழ்க்கையில் கஷ்டம், கடன், பிரச்சனை, இது எல்லாத்தையும் ஒத்துக்குங்க. இது கூடவே வாழுங்க. இதை மாற்றி அமைக்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க, அதுவாகவே மாறும். இந்த வாழ்க்கையை நினச்சி வருந்தாதீங்க. நான் எப்படி வாழ போகிறேன், எப்படி நடக்கும், என்ன ஆகும், இதை பற்றி எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். இன்றைக்கி மட்டும் வாழுங்க. உங்கள்கிட்ட டெய்லி இன்றைக்கி மட்டும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் வழங்கப்படுது. ஆனால் நீங்கள் நேற்றும், நாளைக்கும், நாளன்னைக்கும், அடுத்த வருஷத்துக்கும் வாழ்ந்துனே இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எங்கேருந்து உருவாகுதுன்னா கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் தான்.
இப்போ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. உங்களுடைய கடந்த கால அனுபவங்களிலிருந்து உங்களுடைய நினைவுகள் தோற்றுவித்துனே இருக்குது. தோற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் இப்படியா அப்படியா இப்படி அப்படின்னு இந்த சமுதாயம் உங்களுக்கு அளித்திருக்கிற எந்த சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் அடிப்படையில் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு வாங்கணும், அது வாங்கணும். வீடு வாங்கணும் அவ்வளோதான். அதுக்கு மேலே எதையும் யோசிக்காதீங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணணும், நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், என் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்றத உங்கள் கோரு. உங்களோட இன்னர் பீயிங் என்ன சொல்லுது, இது எல்லாத்துலேருந்தும் நான் விடுதலையாகி சரியாகணும் அப்படின்றது தான் உங்களோட விருப்பமே. நீங்கள் அந்த விருப்பத்தை நிராகரிக்கிறீங்க. எப்படின்னா உங்கள் அறிவின் அடிப்படையில். அந்த விருப்பத்தை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்தி செயல்கள் செய்வதாக அர்த்தம். நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் அது நல்லபடியாக நடக்கணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதோடு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அதை செய்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நீங்கள் விரும்பிட்டு அது நடப்பதற்கான கால அவகாசத்தை கொடுத்தீங்கன்னா அது நடந்தே தீரும். இப்போ எப்படி நம்ம பூமியில் விதையை போட்டுட்டு விதை செடியாக வந்தால் மட்டும்தான், வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு நம்ம எப்படி உரம்லாம் போட்டு அதை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கோமோ அதே மாதிரி தான் உங்களுடைய அறிவும். உங்களுடைய அறிவு என்பது நீங்கள் வாழ்ந்த நாட்களின் கழிவு. அந்த கழிவை வச்சு உங்களுடைய விருப்பங்களையோ உங்களுக்கு தேவையானவைகளையோ நீங்கள் சாதித்து கொள்ள முடியாது. நீங்கள் இந்த உலக பொருட்களோ இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் உங்களுக்கானதாக மாற்றிக்கிட்டாலும் அது உங்களுக்கு பயன்படாதுன்றது தான் உண்மை. நீங்கள் கொஞ்சம் தான் இந்த உலகத்தில் பயன்படுத்த முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இது பெரிய ஞானம்லாம் வேண்டாம். நீங்களாவே சும்மா நம்ம இவ்வளோ நாளாக என்னடா பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்சோண்டு இடத்த தான் டெய்லி பயன்படுத்துவீங்க. உங்களால் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், கொஞ்சம் தான் ட்ரெஸ் போட்டுக்க முடியும். நீங்கள் என்ன பெரிய பணக்காரன் இருந்து இந்த உலகத்தையும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் உங்களால் கொஞ்சம் தான் அது அனுமதிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த வாழ்வு நீங்கள் நடத்துவது இல்லை. நீங்கள் பிறக்கும்பொழுது உங்கள்கிட்ட எந்த பெர்மிஷனும் அது வாங்கலை. நீங்கள் சாகும்பொழுதும் அது உங்கள்கிட்ட எந்த பெர்மிஷனும் வாங்காது. நீங்கள் பிறப்பும் இறப்பதும் அதுவாகவே நடக்கிறது. இந்த வாழ்க்கையும் அதுவாக தான் நடக்கிறது. நீங்கள் நடத்த முடியாது. நீங்கள் நடத்துனீங்கன்னா தான் ஏதோ துன்பம், கஷ்டம், வலி அப்படின்லாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பொய். நீங்கள் பேசுறது எல்லாமே பொய். சும்மா இருங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வு சும்மா இருங்கள். அது கூடவே பயணிங்க. அது எவ்வளோ ஆபத்தானதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆபத்தால் உங்களை கொண்டு போய் நிறுத்தாது. எல்லா ஆன்மீக ஞான மக்களும், எல்லா ஆன்மீகமும், எல்லா வேத புத்தகங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, அது கூடவே பயணிங்க. உங்கள் வாழ்நாள் எதை நோக்கி பயணிக்கிறதோ அது கூடவே போங்கள், அவ்வளோதான். நீங்களே கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே பிறக்கிற மனிதர்கள், குழந்தைகள் எல்லாருமே வித்தியாசமான பின்னணியில் இருக்கிற பேரண்ட்டுக்கு பிறகுறாங்க. வித்தியாசமான அறிவு, வித்தியாசமான திறமை, இதெல்லாம் எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பெறது இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் எதற்காக இங்கே படைக்கப்பட்டீர்களோ அதுக்காக தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அது மட்டும்தான் நடக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் உங்கள் அறிவின் அடிப்படையில் நான் இப்படி ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன்னா அப்படிலாம் உங்களால் ஆக முடியாது. ஆனால் இந்த உலகமும் இந்த சமுதாயமும் உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ஆகலாம், அப்படி ஆகலாம், இப்படி ஆகலாம் அப்படின்னா எப்படி ஆனீங்க எல்லாரும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் கவனிச்சு பாருங்கள். உங்களால் எப்படிலாம் ஆக முடியாது. ஒரே ஒரு பில்கேட்ஸ் தான், ஒரே ஒரு எலான் மஸ்க் தான். நீங்கள் முயற்சி பண்ணி நான் அவ்வளோ பெருசாக ஆக போகிறேன், இவ்வளோ பெருசாக ஆக போகிறேன் அப்படிலாம் ஆக முடியாது உங்களால். நீங்கள் அதெல்லாம் எதுக்கு ஆகணும்னு முதல்ல கேளுங்க. நீங்கள் எதுக்கு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆகணும், உலகத்திலே எல்லாத்தோட பெஸ்ட்டாக ஆகணும்? எதுக்கு பெஸ்ட்டாக ஆகணும்? சும்மா இருக்கலாம்ல. எதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக ஆகணும்? நீங்கள் எதுக்கு எல்லாத்தோட சூப்பராக இருக்கணும்? எல்லாத்தோட அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு அதிகமாக இருக்கணும்? எதுக்கு அதிகமான பணம் இருக்கணும் உங்கள்கிட்ட? எதுக்கு இருக்கணும் அதெல்லாம்? நீங்கள் எதுக்கு எல்லாத்தோட பெருசாக ஆகணும்? நீங்கள் எதுக்கு மேனேஜர் ஆகணும்? நீங்கள் எதுக்கு எல்லாத்தோட இதுவாகணும்? உங்களுக்கு ஒரு வேலை வேணும். நீங்கள் மேனேஜர் ஆனால் மேனேஜர் வேலையை செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னா சிஎம் வேலையை செய்யுங்க. சிஎம் ஆனது கனவு அப்படிலாம் கிடையாது. உங்களை எதுக்காக இங்கே படைச்சிருக்கோ அதை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். அதை தாண்டி உங்களால் எதையும் செய்ய முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அதை தான் நீங்கள் நினைக்கவே முடியும். நீங்கள் எதுவாக ஆகணுமோ
அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. உங்களை எதுவாக அது ஆக்க போதோ அந்த மாதிரியான நினைப்பு தான் உங்களுக்குள்ளே எழுமே. புரியுதுங்களா? நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு இப்போ இருக்கிறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா அந்த நினைப்பு தான் உங்களுக்கு தோன்றியே இருக்கும். இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க தெளிவாக. அதனால் நீங்கள் யார் கூடயும் கம்பீட் பண்ண வேணாம். உங்களுக்கு எந்த விதமான அஜெண்டாவும் கிடையாது. லேசாக வாழுங்க, இன்றைக்கி மட்டும் வாழுங்க. நாளைக்கு கண்ணு திறந்தா வாழுங்க, இல்லைன்னா அப்படியே இருங்க. தூங்கும்பொழுது அப்படியே இருப்பீங்க, அவ்வளோதான். அதனால் இந்த வாழ்க்கையை பற்றி, கர்மாவை பற்றி, பிறவியை பற்றி எதுக்குமே பதில் இல்லை. உங்களுக்கு சொல்லப்பட்ட பதில்கள் எல்லாமே கதைகள், பொய்கள். 100% பொய்கள். எனக்கு அடுத்த பிறவியில் எப்படி இருக்கும், இந்த பிறவியில் அப்படி இருக்கும், சரி போன பிறவியில் எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணீங்க, எதுவுமே தெரியாது. நீங்கள் நல்லவராக இருங்க, கெட்டவராக இருங்க, எதுக்குமே ஆன்சர் கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன், இட்ஸ் ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அது இன்றைக்கி மட்டும் வாழுங்க. தப்பாக பேசிட்டேன், பரவாயில்ல, இன்னைக்கு மட்டும் பேசுங்க, இன்றைக்கி மட்டும் இருங்க. இன்றைய நாளை பற்றி நீங்கள் ஏதாச்சும் பேச முடியுமானா உங்ககிட்ட வார்த்தை கிடையாது. அதுக்கு இப்போ பற்றி எதனா பேசுங்கன்னா ஒன்றுமே பேச முடியாது, சும்மா தான் இருக்கணும். ஆனால் நேற்றை பற்றி பேச சொன்னால் ஒரு பக்கத்துக்கு 10 பக்கத்துக்கு உங்களால் பேச முடியும். இந்த ஆன்மீகங்கள் உங்களை நிறைய நம்பிக்கைகளிலும் பொய்களிலும் உங்களை கட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதில் நீங்கள் அதை நம்பிக்கிறீங்க. உங்களை யாரை இதெல்லாம் நம்புங்கன்னு சொல்லலை. எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். சும்மா இல்லை, உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வேணாம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அது மேலே நம்பிக்கை வச்சுங்க, அவ்வளோதான். அதுவுமே ஒரு நேக்டான ஒன்று தான். அதில் எந்த வித பிலீஃபுமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்தி காரியங்களை நிகழ்த்துவது என்பது உங்கள் அறிவிலிருந்து விலகுவது. அறிவிலிருந்து விலகுவதுன்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கான வித்தை உங்களுக்கு தெரியும். திட்டம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், உங்களுடைய பெருமைகளை அதிலிருந்து விலக்குவது. புரியுதுங்களா? உங்களால தான் அந்த செயல் நடக்குது அப்படின்றதுலேருந்து விலகிறது. நீங்கள் விருப்பத்தை விதைச்சிட்டிங்கன்னா அதுவாகவே நடக்கக்கூடிய வழிகளை உருவாக்கும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. அந்த கால அவகாசம் எதன் அடிப்படையில் அமையுதுன்னா உங்களுடைய மன ஓட்டத்தின் அடிப்படையில் அமைகிறது. உங்களுடைய விருப்பம் சீக்கிரமாக நிறைவேறணும்னா உங்கள் மனதை அலைய விடாமல் உங்களுக்குள்ளேயே நிறுத்தினீங்கன்னா, அலைய விடாமன்னா எல்லா ஊர்க்கதையும் ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்காமல், எல்லா ஊர்க்கதையும் மற்றவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் மட்டும் இருங்க, அவ்வளோதான். சீக்கிரமாக நடந்துடும் உங்களுடைய விருப்பங்கள். நான் இது எதையும் விளையாட்டுக்காக சொல்லலை. இப்படி தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது, இதுதான் ரூலு. இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணாலும், கோயிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணாலும், இல்லை மொட்டை அடிச்சிக்கினாலும், இல்லை நடந்து போனாலும், அழகு குத்திக்கினாலும், தேரே இழுத்தாலும், உங்கள் முதுகில் குத்தி ஏதோ பண்ணாலும், இல்லை மெழுகுவத்தி உங்கள் நாக்கிலே எழுத்தினாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. புரியுதுங்க? நீங்கள் ஒரு ப்ரோக்ராம்டு மேன், அவ்வளோதான். நீங்கள் சிக்க வைக்கப்பட்ட மனிதர்கள், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதில் இந்த கடவுளுன்ற சிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய சிக்கல். இதெல்லாம் ட்ராப் பண்ணுங்கள், சும்மா இருங்க. நீங்கள் உங்களெல்லாம் நான் என்னை கண்டுபிடிக்கணும், நான் என்னை அறியணும் அப்படின்னு அதில் ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தீங்கன்னா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த சிக்கல்லேருந்து விலகணும். உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது இப்போதைக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி, சும்மா இருங்க. அது நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். உங்களுக்கு தேவை சோறு இருக்குதா, தூங்குறதுக்கு இடம் இருக்குதா, இதுதான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் இதுதான் உங்களுக்கு தேவை. கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸு, புரியுதுங்களா? நீங்கள் பெரிய ஆளானாலும் சிறிய ஆளானாலும் இதுதான் உங்களுக்கு தேவை. அதனால் இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் கூட இருக்கிற மனிதர்களோடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற, இசைவாக இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி வாழுங்க. மற்றபடி இந்த ஞானம்லாம் சும்மா வந்துடும். பெருசாக இந்த ஞானத்தை பற்றி பேசுகிறாங்களா, அந்த அளவுக்குலாம் அதுக்கு அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லது பேசுகிறாங்கல்ல, ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ரொம்ப கெட்டவங்க. உங்களுக்கு நிறைய நல்லது சொல்லித்தரேன், ஏதோ நல்லது சொல்லித்தரானுங்கள்ல, தே ஆர் டேஞ்சரஸ் ஃபெலோஸ். உங்களுக்கு நல்லதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு நல்லதெல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
நல்லது சொல்லித்தரேன்னு கிளம்பி வந்து உங்களுக்கு எதோ நல்லது புகட்டுறாங்கல்ல, கடவுளை கண்டுபிடிக்கிறது, அது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது. கடவுளை உங்களுக்குள்ளே தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களை கவனித்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றதெல்லாம் பொய். மற்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் வெறுப்பாக இருந்தால் போதை ஊசி போட்டுக்கிற மாதிரி அப்படி ஒரு இமேஜினேஷனுக்கு போயிடுறது. கடவுள், காளி, அது இது பிம்பம் எல்லாமே ஒரு தத்துவம் தானே தவிர அதை வச்சு பேசலாம், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பேசலாம். ஆனால் அதனால் எந்த யூஸும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்களை அறிவதற்காக எந்தவித பாடும் படலைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் தான் பண்ணணும். சும்மா உங்களை கவனித்து பாருங்கள், உங்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குள்ள எண்ணம் எங்கேருந்து வருதுன்னு அந்த மையத்தை கண்டுபிடிங்க. எப்படி வருது சும்மா உங்களுக்குள்ளேயே நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெரிய சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம் என்பது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது, வெளியில் தேடின்னு இருக்கிறது இல்லை. மற்றவங்க கிட்டேருந்து விடுதலை ஆகிறது சுதந்திரம் இல்லை. உங்கள் கிட்டேருந்து உங்களுடைய எண்ண ஓட்டத்திலேருந்து நீங்கள் விடுதலையாகி தள்ளி நின்று பார்க்குறது இண்டிபெண்டன்ஸு. நம்ம மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிறது இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? மற்றவங்க நம்மளுக்காக வழி விடுறது இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. உங்களை நீங்களே பெற்றெடுப்பது தான் இண்டிபெண்டன்ஸ். பேர் ஆனந்தமும் பேர் அமைதியும் நீங்கள் பெறுவது தான் இண்டிபெண்டன்ஸ். புரியுதுங்களா? அதனால அகம் பிரம்மமாக இருக்கிறது, தத்துவமசி, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்றதெல்லாம், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகலை. நீ எதை ஆக போறியோ அது மட்டும் தான் உன்னால் நினைக்க முடியும். உங்களுக்கு எந்த கோலும் வேணாம், டார்கெட்டும் வேணாம், எதுவும் வேணாம், சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ நினச்ச கோல்லாம் உங்களுக்கு சும்மா நடந்துடும். இது உண்மையாக இப்படி தான் பிரபஞ்சம் இயங்குது. நீங்கள் பெருசாக இந்த வாழ்க்கையை வச்சு சீரியஸாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு நடக்கும். சந்தோஷமாக இருக்கிறதுனா என்னென்னா, இன்றைக்கி வாழ்கிறது. நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்றது இல்லை, இப்போ வாழ்கிறது, அவ்வளோதான். இப்போ என்ன வேலை? ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறீங்களா, குழம்பு மட்டும் வைங்க. சோறு ஆக்குறீங்களா, சோறு ஆக்குங்க. வேலைக்கு போகிறீங்களா, வேலைக்கு போங்க. ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா, அதை மட்டும் பண்ணுங்கள். எதுக்கு எதிர்காலத்தையும் இழந்த காலத்தையும் போட்டு இல்லாத ஒன்று எதுக்கு நீங்கள் ஒரு இமேஜினேஷன் கற்பனைக்குள்ளே போகிறீங்க? உங்களுக்கு எல்லாமே சரியாக நடந்துடும், நான் கேரண்டி. அதுக்கு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுலாம் சும்மா இருக்கிறதுனால வந்துடும். அந்த மாதிரி வந்திருக்கு நிறைய பேருக்கு. சும்மா இதெல்லாம் ஒரு தியரி மாதிரியோ இல்லை ஒரு கான்செப்டோ கிடையாது. இதுதான் பிரபஞ்சத்தின் நியதி. உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஃபீஸ் வாங்கி உங்களை ஏமாத்துறாங்கல்ல, அவங்களாம் ஏமாத்த தான் செய்கிறாங்க. அப்படியே டிக்ளேர் பண்ணுங்க, அவங்களாம் ஏமாத்துறாங்க, அவ்வளோதான். இல்லை அவங்க பெரிய ஞானவான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒருத்தரும் கிடையாது. இறைவனை தவிர ஞானம் புரிஞ்சவர்கள் யாரும் கிடையாது. புரியுதுங்களா? ஞானவான் அப்படின்லாம் இறைவன் மட்டும்தான் அந்த ஞானவான். புரியுதுங்களா? இறைவனிடம் எல்லா செயல்களையும் பொறுப்பேற்படுத்தி செய்யணும்னா பணிவு ரொம்ப ரொம்ப அவசியம். பணிவுன்றது கூட கும்பிடு போட்டுன்னு குட் மார்னிங் சொல்லின்னு இருக்கிறது இல்லை. உங்கள் அறிவிலிருந்து விலகி இறைவனை முழுசாக நம்புறது. இந்த காரியம் என் இறைவனால் கட்டாயமாக நிகழ்த்தக்கூடியது தான். என் சித்தத்தின்படி இல்லாமல் என் இறைவனின் சித்தத்தின்படி நடந்தேறும். என்னுடைய அறிவின்படி இல்லாமல் என் இறைவன் எனக்காக வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு விருப்பத்தில் நிலை நின்றுட்டு மனதை ஓடாமல் வச்சுருந்தீங்கன்னா, மனதை ஓடாமல் இருக்கிறது தான் பணிவு, இறைவனிடத்தில் பணிவு. உங்களுக்கு வழி காமிக்கிறவங்களுக்கான பணிவு, நீங்கள் ஏதோ ஒன்று அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் பணிவு. அவங்களுக்கு வணங்குறது பணிவு, ஏதோ ஒன்று அவங்களுக்கான உதவிகளை செய்கிறது தான் பணிவு. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. இந்த உலகமே ஒரு விதமான போதை தான், கான்ட்ரடிக்ஷன்ஸ். அதுக்குள்ளே இந்த வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. வாழ்வு என்பதே நீங்கள் தான், உங்களுடைய இருப்பு தான். புரியுதுங்களா? அதை வாழறதுன்றது நீங்கள் உங்களை விழிப்படைய வைக்கிறது தான். அப்போ தான் நீங்கள் வாழவே தொடங்குவீங்க. நீங்கள் உங்களை விழிப்படைய வச்சாதான் வாழ்வு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்னன்னு. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இன்றைக்கி வாழுங்க, சாதாரணமாக இருங்க. பெருசாக ஞானத்தை போட்டு கசக்காதீங்க, எந்த புக்கும் படிக்காதீங்க.
எந்த அருட்பா திருக்குறள் எதுவுமே உங்களுக்கு புரியாது. நீங்கள் உங்களை படிங்க. உங்களுக்குள்ளே என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ, என்னெல்லாம் வருதோ அதை சும்மா பாருங்கள். மெக்கானிசம் உள்ளே தான் இருக்குது. உங்கள் மண்டைக்குள்ளே தான் இருக்குது பரலோக சாம்ராஜ்யம், வைகுண்டம். திறக்கிறாங்கல்ல சொர்க்க வாசல், அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சொர்க்கத்தில் இருந்துக்கினே சொர்க்கத்துக்கு வழி கேட்க முடியாது கடவுள்கிட்ட. உங்களை ஏதோ ஒன்று படைச்சது இல்லை, அது உங்களை எப்படி வேணாலும் படைக்கும். உங்களை 10 வாட்டி திருப்பி பிறக்க வைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் பிறக்கவே கூடாது, நீங்கள் ஏன் அது மாதிரிலாம் நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது. எந்த டிக்ளரேஷனும் பண்ண முடியாது. அது இஷ்டம். அது நீங்கள் வேணால் இங்கே வாழ்ந்துக்கலாம், நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில் இந்த 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 உலக வாழ்க்கையை பூ உலக வாழ்க்கையாக மாற்றலாம், லேசாக மாற்றிக்கலாம். ஆனந்த கொண்டாட்டம் இங்கே கொண்டாட முடியும். அதெல்லாம் விட்டு சும்மா இது மாதிரி இருக்குது அப்படி இருக்குது, எந்த பிரச்சனையும் சரி செய்யாதீங்க. டிக்ளேர் பண்ணுங்கள், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, என் வாழ்க்கை இப்படி செதஞ்சிருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். இதெல்லாம் பாட்டு, நம்ம இந்த பயணம் பண்ணுறதுல ஒரு பகுதி. அதனால் கலங்காதீங்க. கடங்காரன் வந்து நிற்கிறேன், நிற்கிட்டோம். காசு இல்லை கொடுக்கறதுக்கு கொடுக்காதீங்க. இதை பண்ணினே இருங்க, அதுவே மறைஞ்சிரும். காசு வந்துச்சுன்னா கொடுங்க. மற்றபடி இதை சரி செய்ய போகிறேன், நான் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் துன்பத்தை நீங்கள் வர வைப்பீர்கள். இல்லை என்ன அடிச்சிருவான், அடிக்கிட்டோம். உங்களை அடிக்க முடியாது. நீங்கள் கடவுளை நம்பி தைரியமாக நின்னீங்கன்னா உங்கள் மேலே எதுவுமே படாது. கல் கூட நின்றோம். நான் சீரியஸாக சொல்கிறேன். இதெல்லாம் நான் கல் நின்றேன்னா நின்று கீழே விழுந்துடும். உண்மையாக நான் வந்து விளையாட்டுக்கு உங்களுக்கு ஒரு போதை தரத்துக்கெல்லாம் பேசலை. என் வேலை அதுவும் கிடையாது. உங்கள் மேலே கையே வைக்க முடியாது கடவுளை நம்பினீங்கன்னா. முதல்ல நீங்கள் குட்டி குட்டியாக தான் நம்ப முடியும். வாயால் தான் பேசி நம்பிக்க முடியும். இறைவா உங்களை நம்புகிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கவனித்து உள்ளே போகும்போது மட்டும்தான் நீங்கள் பிரார்த்தனைனா என்னன்னு புரிஞ்சிக்க முடியும், விருப்பம்னா என்னன்னு புரிஞ்சிக்க முடியும், எப்படி இது நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும், இந்த பிரபஞ்சம் என்னவா இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். உங்களை புரிஞ்சிக்கினா, உங்களை உணர்ந்தால் மட்டும்தான் இந்த பெருவெளியை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இன்றைக்கி வாழுங்க, சாதாரணமாக இருங்க. இந்த வாழ்வு சரியாக தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஞானமடைய துடிக்காதீங்க. அந்த மாதிரி ஒன்று இல்லை. ஞானமடைய துடிக்கிறது எப்போ நிறுத்துறீங்களோ அப்போ தான் ஞானம்னு என்னான்னு உங்களுக்கு புரியும். ஞானமடையினா நான் சாதாரணமாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒழுங்காக இருங்க, வீடை பெருக்குங்க, தொடைங்க, எதனா சுத்தம் பண்ணுங்கள், சும்மா இருங்க. வேலை என்னவோ அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சிதைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாசமாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம சாவே போகிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி பிறப்பீங்க. திருப்பி பிறக்கலாம், பிறக்காமல் இருக்கலாம். திருப்பி இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு படாமல் இருக்கலாம். அதை பற்றிலாம் நீங்கள் எந்த வரியும் படாது, எல்லாம் அது பார்த்துக்கும். அப்பயும் நான் கிளாஸ் எடுத்துன்னு இருப்பேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? எவனோ ஒருத்தர் எடுத்துட்டு இருப்பான். அதனால் ஜாலியாக இருங்க. வாழ்க்கைக்கு வழி அதுவே. அதுக்கிட்டே ஒப்படைச்சிருங்க எல்லாத்தையும். சும்மா இருங்க. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ. உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் போடாதீங்க, பயப்படாதீங்க. அதெல்லாம் இந்த பார்ட் ஆஃப் த கேம். இப்போ இந்த வாழ்வின் ஒரு விதமான பகுதி, நிலை. அது கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுக்க முடியல, அவ்வளோதான். இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டுனா இது சரியாகணும்னு நம்புங்க. சும்மா இருங்க, சரியாயிடும். சரியாயிருக்கிறது எனக்கு, அதனால சொல்கிறேன். உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க யாரும். அதற்கான பணமும் கொடுப்பதற்கான வழிவகைகளும் உங்களுக்கு உருவாகும். நீங்களே கொடுப்பீங்க. வாழ்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், நேராக போகணும், வாழணும், கரெக்டாக பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், கரெக்டாக எல்லாமே இருக்கணும், கடனே இருக்கக்கூடாது அப்படிலாம் இந்த வாழ்க்கையை வந்து முயற்சி பண்ணி நீங்கள் அந்த மாதிரி நேரம் ஆக்கிக்கலாம். ஒரு காலகட்டம் வரும், எல்லாமே உங்களை விட்டு செதறிடும். உங்களுக்கு புரியுதுங்க? நடக்க முடியலன்னா எல்லாமே உங்களால் மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களுக்கு தூக்கம் வரலனாலே மொத்தமும் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு பசி எடுக்கலைனாலே மொத்தமாக வேஸ்ட்டு தான். இந்த உலகமே உங்களுக்கு வேஸ்ட்டு, அவ்வளோதான். உங்ககிட்ட நான் வந்து ஒரு 10 கிலோ தங்கம் கொடுத்து வச்சுக்கப்பா, கையில் தான் வச்சுக்கணும், வேற எங்கேயும் வச்சுக்கூடாதுன்னு நீங்கள் 10 நிமிஷத்தில் தூக்கி போட்டு போயினே இருப்பீங்க. வேணாம் அப்படின்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது 10 கிலோ ஆனால் கையில் தான் தூக்கி வச்சுருக்கணும், எங்கேயுமே வைக்கக்கூடாது, கையில் தான் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. எனக்கு வேணாம் சார்னு கொடுத்துருவீங்க. உங்களால் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உலகம் வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் சுமக்க நினைக்கிறீங்களோ அவ்வளோ பாரம்.
எல்லாத்தையும் அப்படி அப்படியே வைங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அனுபவிக்கிட்டோம். சாதாரணமாக இருங்க. எல்லாரும் சரிதான். எல்லாருமே மனதால தான் இயங்குறாங்க. எல்லாருமே ஒரு விதமான தெரியாத தன்மையில தவறா தான் நடந்துப்பாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் மேலேயும் கோவப்படாதீங்க. உங்க சொந்தங்கள் எப்படி வேணாலும் நடப்பாங்க. எப்படி வேணாலும் பேசுவாங்க. பேசுவாங்க அவ்வளோதான். அதனால அவங்க தப்பு, அவங்க கிட்ட சண்டைக்கு போறது, அவங்க சரியில்ல, என்ன தப்பா பேசிட்டாங்க. உங்கள தப்பா பேசினா என்ன இப்போ? உங்கள யார் இதுவரைக்கும் சரியா பேசியிருக்கிறா? நீங்க மட்டும் தான் உங்கள பத்தி சரியா பேசின்னு இருப்பீங்க. உங்கள பத்தி யாருன்னா சரியா பேசி பார்த்துருக்கிறீங்களா? யாருமே பேச மாட்டாங்க. தப்பா தான் பேசுவாங்க. சரியா பேசுறதுக்கான ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நான் சரி சரின்னு சொல்லி கதறி நிற்பீங்க. உங்கள நியாயப்படுத்துவீங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. யாரோட வாயிலிருந்து எதை வேணாலும் அவங்கவுங்க பேசுவாங்கன்னு விட்டுருங்க. டிக்ளேர் பண்ணிடுங்க. எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை தான் செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தான் சரின்னு நினச்சின்னு இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க செய்கிறது தான் சரின்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு எல்லாரையும் ஒத்துக்குனீங்கனாலே அன்புன்றது ஒன்று தன்னால் வரக்கூடியதாக இருக்கிறது. பேசியிருக்காங்க அவ்வளோதான். நம்மளும் அதை தான் செஞ்சுன்னு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு தான் பேசின்னு இருக்கிறோம். நம்மளுக்கு எதெல்லாம் புரிஞ்சுதா இருந்தால் சரி. இவ்வளோ நாள் வேறு ஏதோ ஒரு கடவுளை பற்றி நம்பின்னு இருப்போம். இப்போ இந்த கிளாஸுக்கு வந்ததுனால இறைவன் போதுமானவன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லின்னு இருப்போம். இதை நம்பின்னு இருப்போம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்லணும்னா, இந்த நம்பிக்கைகள்லாம் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத தன்மைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு தான் நான் பேசின்னு இருக்கேன். நான் உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்க தயாராக இல்லை. உங்களை பெரிய ஞானியாக்கவும் நான் விரும்பலை. நீங்கள் நம்ம ஞானியும் ஆக முடியாது. இறைவனை தாண்டி பெரிய ஞானி யாருமே கிடையாது. ஞானின்னா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம், அப்படி தானே? எல்லாவற்றையும் அறிந்தவர்னு அர்த்தம். கொசு ஏன் இப்படி பறந்துன்னு இருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கொசு எங்கேருந்து வருது, கொசு எங்கே முட்டை போடுது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? எங்கேருந்து வருது அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. உங்களை பற்றி தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். மற்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கடவுளுக்கு தெரியும் இது எங்கேருந்து வருது, என்ன பண்ணுது, ஏன் இதை உருவாக்கியிருக்கோம், எல்லாமே தெரியும். எதுக்காக இது படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாமே தெரியும். இப்போ கொசு இங்கே இருக்குது, அது அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னா கடவுள் படைக்காமலே இருக்கலாம்ல. மனுஷங்களை போய் கடிப்பான்னு ஒன்று உருவாக்கி வச்சிருப்பாரா? மனிதர்களுக்கு ஆபத்தானது எல்லாமே இங்கே படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உயர்ந்த படைப்பு. ஆனால் சாதாரண கொசுலங்கட்சி நம்மளை சாவடிக்குது. யோசிச்சு பாருங்க. கடவுள் இதையும் படிச்சு போய் எல்லாரையும் கட்சி விட்டுருப்பான்னு சொல்லுவாரா? அது ஏதோ ஒரு வேலை செய்யுது. அப்பப்போ நம்மளை கட்சிக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது ஏதோ ஒரு வேலை செய்யுது. எல்லாமே ஒரு குட்டி எறும்பு கூட ஏதோ ஒரு வேலையை இங்கே செஞ்சுன்னு இருக்கு. அது நம்ம நல்லதுக்காக செய்யுது. இப்போ பாம்பு இருக்குது, பாம்பு ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கு. அது இருக்கிற இடத்துல போய் நம்ம ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டோம்னா அது கட்சி விட்டுரும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அது நம்மளை கடிக்கிறதுக்காகலாம் பிறக்கலை. நம்ம போய் கடி வாங்கிக்கிறோம். அது ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக பிறந்து வாழ்ந்துன்னு ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்கு. நம்ம விஷயத்தில் குறிக்கிடும் போது நம்ம வீட்டுக்கிட்டலாம் வந்துச்சுன்னா போட்டு தள்ளிடுறோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்றைய நாளை மட்டும் வாழுங்கள். பெரிய ஆன்மீக தத்துவங்கள்லாம் உங்களுக்கு வேணாம். எல்லாம் டம்மி தான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுவுமே ஒரு போதை தான், நல்ல போதை. புரியுதுங்களா? சும்மா நீங்களே அது ஒரு மெஸ்மரைஸ் ஆகிருக்குது. அதில் ஹிப்னாசிஸ் மாதிரி அது ஒரு அப்படியே நல்லதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லவங்க மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. மொத்த கெட்டதும் நம்மகிட்ட தான் இருக்குது. செயல் செய்யும் போது தான் நம்ம யாருன்னு தெரியும். உங்களுக்கு யாருன்னா தப்பு உங்களுக்கு எதிராக யாரோ செயல்படுறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்கள். உங்களால் 100% முடியாது. திருக்குறள் ஒன்று இருக்கும்ல, இன்னா செய்தாரே ஒருத்தர் ஏதோ ஒன்று, அதெல்லாம் நீங்களே படிச்சிங்க. எனக்கு எதுவும் தெரியாது. தப்பாக தான் பேச முடியும். ஏன்னா சரியாக பேசினாலும் யாரும் சரியாக எடுத்துக்க போகிறது இல்லைல்ல. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல்னு. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் எதிராக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியுமான்னு முதல்ல இதெல்லாம் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ஞானங்கன்னு பேசலாம். சாதாரண விஷயங்களே நம்மளால் செய்ய முடியாது. கடவுளை தேடி கண்டுபிடிச்சின்னு கடவுளை தேடுறேன், அதை தேடுறேன், இதை தேடுறேன். முதல்ல உங்களை தேடுங்க. புரியுதுங்களா? இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இறைவன்கிட்ட உங்களுக்கு துன்பம் செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறவராக மாறாத வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. உங்கள் விருப்பம் நிறைவேறாது. நன்மை நீங்கள் செய்ய வேணாம், பொறுத்துக்கிறது தான் நன்மையாக மாறிடும். உங்களுக்கு துன்பம் செய்தவருக்கு உங்கள் வழியாக ஏதோ ஒரு நன்மை நடக்கணும்னா அதை செய்துட்டு பாருங்கள். நீங்கள்
வேறு ஒரு பரிணாமத்திற்கு மாற்றப்படுவதை காண்பீர்கள். சும்மா இருங்க. எதுவும் இங்கே பிரச்சனை கிடையாது. அதுவாகவே உங்களை சுற்றி எல்லா காரியங்களும் நிகழ்ந்துனே இருக்குல்ல. அதை அனுமதிச்சுட்டு, அதை அனுமதிக்கலாம் வேணாம். நீங்கள் அனுமதிக்கலாம் நடந்துனே தான் இருக்கும். அதை நீங்கள் அது கூட வேணால் இசையலாம். இசைஞ்சிட்டு சும்மா இருங்க. சாப்பிட்டு சும்மா அப்படியே இருங்க. என்ன மாதிரி வாழ்க்கை சிதைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அது சரியாகிவிடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயமாக சரியாகும். உங்களோட விருப்பம் என்னவோ, எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஊர் கதையை மேயாமல் இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே உங்கள் மனதை வச்சுருந்தீங்கன்னா நடக்கும் சீக்கிரமாக. ஊர் கதையும் உலக கதையும் கடவுளை பற்றி யூடியூப்பில் பார்த்துன்னு, கடவுள் இது அதுன்னு ஏதோ ஒரு புக்கை படித்து மேய்ஞ்சின்னு, அவர் சூப்பராக பேசுவார், இவர் சூப்பராக பேசுவார்னு ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுன்னு, முதல்ல மன இயக்கத்தை வெளியே பாய விடுறீங்களா, அதை நிறுத்துங்க. எல்லாமே சரியாயிடும். நீங்கள் 10 கோடி கடன் வச்சுருந்தாலும் கொடுக்கறதுக்கான பணம் உங்களை நோக்கி வந்துடும். இந்த விளையாட்டுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் எதிர்பாராத புறத்தில் இருந்து அருளப்படுவீர்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் விளையாட்டுக்கு நான் சொல்கிறது எதுவுமே ஒரு இமேஜினேஷன் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது. இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கும் இந்த ஆன்மீகத்தில் உருட்டுறாங்கல்ல, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களாம் ஆசை காமிக்கிறாங்க. என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை நல்லதாக மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டமும் கிடையாது, நீங்கள் நல்லதாகவும் மாற்ற முடியாதுன்றது தான் உண்மை. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லை, இது உடனே ஒருத்தர் பேசின்னு இருப்பார், உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீர வேண்டுமா, இது பண்ணுமா, இந்த பிராணயாமா அப்படி இப்படி ஏதோ ஒரு கதை விடுவார். நீங்கள் அதை போய் பண்ணீங்கன்னா பிராணயாமா தான் பண்ணின்னு இருப்பீங்களே தவிர உங்கள் கஷ்டம்லாம் தீராது. உங்கள் மனம் வேறு ஒரு பரிணாமத்திற்கு மாற்றப்பட்டிருக்கும், அவ்வளோதான். வேற ஒரு டைமென்ஷனில் உங்கள் மனம் இயங்கின்னு இருக்கும். அதை கொஞ்சமாக மறப்பீங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அதெல்லாம் கொஞ்சமாக இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். இன்னும் சைவம் அசைவம் சாப்பாடு அதை பற்றிலாம் பேசின்னு இருக்காதீங்க. உங்களை பற்றி கவனமாக இருங்க, செய்கிற செயலில் கவனமாக இருங்க. இது ஒரு முதல் நிலை. உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க நீங்கள் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பெரிய ஞானம் கிடைச்ச மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். அதுவுமே ஒரு விதமான பொய் தான். ஞானம்னு ஒன்று உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் வேணால் உங்களை கவனிச்சுனே இருக்கலாம், விழிப்படையலாம். நீங்கள் அப்போ தான் புரியும் கடவுள் தான் ஞானவான்னு சொல்லி. புரியுதுங்களா? அதனால் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதுவாக மாறணும்னு இருக்குதோ அதை மட்டும்தான் உங்களால் நினைக்க முடியும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் ஆகலை. நீங்கள் எதுவாக ஆக வேண்டுமோ அதை மட்டும்தான் நீங்கள் நினைக்க முடியும். அதனால் நினைப்பை ஷார்ப்பாக மாற்றுங்க. உங்களோட விருப்பத்தை பாதுகாத்துக்குங்க. உங்களுக்குள்ளேயே முயற்சி அதில் வைங்க. பாதுகாத்துக்கிறதுலையும் விருப்பத்தை பதுக்கிறதுலையும் விருப்பத்தை தெளிவாக வச்சுக்கிறதுலையும் முயற்சி பண்ணுங்கள். முயற்சின்றது ஒன்றும் இல்லை, உங்கள் மனதை வெளியில் ஓட விடாமல் இருக்கிறது தான் உங்களோட முயற்சி. செயல் தன்னால் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி தான் இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்தி காரியங்களை நிகழ்த்தணும். காரியம் நிகழ்ந்தே தீரும். டெய்லி நடக்கும். எனக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அதை யோசித்தாலே. நடக்க போனவைகள் எல்லாமே முன்னாடியே அறிவிக்கப்பட்டுரும். அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, முன்னாடி நடக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கப்படும். இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேட்கும்போது நானும் என்னடா இதெல்லாம் ஊத்துறீங்களா கதை அப்படின்லாம் நானும் கேட்டிருக்கேன். ஆனால் உண்மையாக உங்களுக்குள்ள அந்த மாதிரியான இயக்கம் இருக்கிறது. எவ்வளோ கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஆனால் முன்னாடி நடக்க போகிறவைகள், முன்னாடி நடக்க போகிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போவே அறிவிக்கப்பட்டுரும். அது தன்னால் உள்ளுக்குள்ளேருந்தே வரும். அது இமேஜினேஷன்லாம் கிடையாது. அதை பற்றி நீங்களாக யோசித்த விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி டெய்லி நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, கவனமாக இருக்கிறது மட்டும்தான். முதல்ல உங்கள் மேலே உங்களோட கவனத்தை திருப்பி உங்களுக்குள்ளே என்னதான் இருக்குது, ஏதோ ஒன்று டெய்லி அலமோதினே இருக்குது, நம்மளுக்குள்ள எண்ணங்களாக சுற்றினே இருக்குது. அது என்னதான் அப்படின்னு கொஞ்சமாச்சு பாருங்கள். உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு இருக்குல்ல, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விடுதலை பெற்ற மனிதராய் இந்த உலகத்தை பூ உலகமாக மாற்றுவீங்க. அப்போ தான். அது வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும்.
சிரமமாக தான் இருக்கும் இந்த உலகம். இந்த உலகத்தை நீங்கள் நிப்பாட்டி வைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிகவும் குறைவு. நீங்கள் கொஞ்ச நாள் 80 வயசு அப்படி தான் வாழ முடியும். அது எல்லாரும் வாழ்கிறத சொல்கிறேன். நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே ஜாலியாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாச்சு பண்ணுங்கள். ஜாலியாக இருக்கிறதுனா உங்கள் மனதை எங்கேயும் ஓட விடாதீங்க. உங்களுக்குள்ளே நிறுத்துங்க. எது வேண்டுமோ அது உங்களுக்காக நிகழும். உங்களுக்குள் பேரமைதியும் பேரானந்தமும் இருக்கிறது. அவ்வளோதான். சிம்பிளாக எடுத்துங்க இதை. பேரானந்தம் எனக்குள் இருக்கிறது, பேரமைதி இருக்கிறது, அதை நான் கண்டறிவேன். அப்படி இப்படின்னு சீரியஸாக எதை பண்ணாலும் உங்களுக்கு நடக்காது. சீரியஸாக ஒரு விதை வளரணும்னு நினச்சா வளராது, அழுகிடும். புரியுதுங்களா? சாதாரணமாக ஆமாம் எனக்குள்ளே ஒரு பேரானந்தம் பேரமைதி இருக்குது, அவ்வளோதான். அதை நான் கண்டுபிடிக்கணுன்றாங்க, அதுக்கு என்னை கவனிக்கணுன்றாங்க. கவனிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல, அது சரியாகணுன்னா நீங்கள் கவனிக்கணும். இப்போ உங்கள் வீடு பற்றி எரியுது, தண்ணி ஊற்றி அணைப்பீங்களா, இல்லை எரியட்டோன்னு நிற்பீங்களா? உங்களுக்கு பிரச்சனை இருக்குது உங்கள் வாழ்க்கையில். எவ்வளோ உடல் நலம் சரியில்லை, கடன் பிரச்சனை, வேலை இல்லை, ஏதோ துன்பம் இருக்குது. சரியாகணும் அப்படின்னு தானே உங்களோட விருப்பம் இருக்குது. மனதை ஓட விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா மனம் ஓடாது. விருப்பத்தை பதுக்குங்க, நடந்துடும். வீடே பிரச்சனையில் இருக்குது, எரியுது, தண்ணி எடுத்து ஊற்றாமல் எரியுதேன்னு கூட சேர்ந்து எரியுவா முடியும்? யோசிச்சு பாருங்க. தண்ணி எடுத்து ஊற்றணும்ல, அதை அணைக்கணும்ல. அப்போனா நீங்கள் தான் திறம்பட செயல்படணும். உங்கள்கிட்ட தான் அந்த வலு வேணும். உங்களுக்கு யாரோ விபூதி எடுத்து அடித்து உங்களுக்கு தீட்சை கொடுத்து உங்களை முன்னேற்ற முடியும். அந்த மாதிரிலாம் முதல்ல உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் போது தான் இந்த குருமார்களும் வழிகாட்டுபவர்களும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியும். உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் கீழேயே நின்று மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், தெரிஞ்சுப்பேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதையும் புரிய வைக்கவே முடியாது வார்த்தைகளால். நான் இப்போ இந்த கிளாஸில் ரெக்கார்ட் பண்ணின்னு தான் இருக்கேன். யூடியூப்லலாம் நம்ம போடுவோம். கவனிச்சு இப்போ இந்த கிளாஸ் கேட்குறீங்க, யாரோ கவனிச்சு ஒரு 6 மாதம் கவனிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இந்த கிளாஸ்லாம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்குள்ளே இருக்கிறத தான் பேசின்னு இருக்கேன். ஏன்னா அது எனக்குள்ளேயே இருக்குது. நான் நம்மளுக்குள்ளே என்ன நடக்குதோ, எந்த மாதிரியான பிரபஞ்ச இயக்கம் இருக்குதோ, எந்த மாதிரி இந்த பெருவெளி இயக்கம் இருக்குதோ, அதை பற்றி தான் பேசின்னு இருக்கேன்னு உங்களுக்கு நீங்கள் கவனிக்கும் போது தான் நான் பேசுகிறதெல்லாம் உண்மையிலே உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் இதுவும் ஒரு ஆன்மீக ஏதோ ஒன்று உரையாடலோ, அது பேர்னா ஏதோ ஒன்று சத்சங்கமா அந்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நம்மளை பற்றி நான் பேசுறது புரியுதுங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களை மட்டும் பிடியுங்கள். உங்கள் வாழ்வு நலமானதாக மாறும். எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் சரியாகிவிடும். நீங்கள் எப்போ இங்கே பிறக்கணும், எப்போ இங்கே இறந்து போகணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது முடியாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்ப மாட்டீங்க. அதனால் நீங்கள் என்ன துன்பம் வந்தாலும் உங்களால் சாவலாம் முடியாது. நீங்கள் வேணால் சூசைட் பண்ணிக்கலாம், அது இது பண்ணிக்கலாம். அதுக்கும் அது பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் அதுவாக நீங்கள் இறக்கணும்னு ஒரு காலம் இருக்குல்ல, அது வரையும் நீங்கள் இங்கே இருப்பீங்க. அதனால் நான் செத்துருவேனா, எப்படி ஆகிடுமா, எனக்கு நோய் வந்துச்சு, அது வந்துச்சு, நான் எப்போ சாவன்னு தெரியல. சாவ தானே போகிறோம். சீக்கிரமாக செத்தா என்ன, இல்லை லேட்டாக செத்தா என்ன, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கிடச்சிருக்குல்ல நாள், இன்றைக்கி ஒரு நாள் கிடச்சிருக்குல்ல, இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு வாழுங்க. என்னவெல்லாம் உங்கள் மீது வேலைகள் அளிக்கப்படுகிறதோ அந்த வேலைகளை ஒழுங்காக செய்யுங்க. சாப்பிடும்போது சாப்பிடுங்க, சாதாரணமாக வாழுங்க. நீங்கள் எதுவாகவும் ஆக வேண்டாம், எதுவாகவும் மாற வேணாம், யாரையும் விடையும் முன்னேறவும் வேணாம், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். புரியுதுங்க? யாரை விட பெருசாக வேணாம், நீங்கள் பெரிய ஆளாக மாறணும்னு எந்த வித எண்ணமும் வேணாம். உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல வாழ்வு வேண்டும், சாந்தமும் சமாதானமும் வேண்டும் என் இறைவனேன்னு உங்களுக்கு வேணும்லாம் கிடையாது. அதான் உங்களுக்கு தேவை. உங்கள்கிட்ட கேட்டால் அதான் சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல சோறு வேணும், நல்ல சாந்தமும் சமாதானமும் வேணும், மனம் நல்லபடியாக இருக்கணும், இதானே நீங்கள் கேட்பீங்க. அதை இறைவனிடத்தில் பொறுப்பேற்படுத்திட்டு இன்றைய வேலைகளை செய்யுங்கள். ஞானத்தை பற்றி யோசிக்காதீங்க, எதை பற்றி இன்றைக்கான வேலையை அப்படியே செய்யுங்க. ஒரு நாள் நீங்கள் ஞானமாய் மாறி இருப்பீர்கள்.
ஞானம்ன்றதே இந்த உங்களுடைய வாழ்வு இருக்குதுல்ல, இது எங்கெல்லாம் போதோ அது கூட இசையறது தான். அதுதான் நம்மளுக்கு தெரியாது. இசையாமல் எதிர்ப்போம் நம்ம. ஞானம்ன்றதே நீங்கள் ஒட்டுமொத்த ஞானத்துக்கு வந்துடுறதே என்னன்னா, இந்த வாழ்வு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், இறக்கப் போகிறீர்கள். நடுவில் ஒரு பார்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் வாழ மாட்டீங்க. எங்கெல்லாம் கூட்டு போதோ, இந்த உணர்வு நிலை என்னவெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறதோ அதன் கூடவே நீங்கள் செல்வீர்கள். அது பேர் தான் ஞானம். அதை மறுதளிக்க மாட்டீங்க, அதை எதிர்க்க மாட்டீங்க, அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. அது என்ன விதமான பயணமாக இருந்தாலும் அதுக்குள்ளே போவீங்க. அதுதான் நம்மளால் செய்ய முடியாது. அதை தடுக்கிறது தான் இந்த அறிவு, நம்ம கற்று வைத்திருக்கின்ற அறிவு. இந்த அறிவை வச்சு இந்த உலகத்தை எவ்வளோ வேணாலும் பெருக்கிக்க முடியும், இந்த உலக பவரை எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க முடியும். ஆனால் உங்களால் உங்களை வாங்கிக்க முடியாது. இந்த அறிவை அதை தடுத்து நிறுத்திடும். ஆனால் நீங்கள் தேடிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள் அறிவுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை தான். ஆனால் அறிவு வச்சுனே தேடின்னு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க. சைவம் அசைவம்லாம் நம்ம பேசியிருக்கோம் நிறைய. அதுலேருந்துலாம் விலகிடுங்க. உங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. உங்கள் விருப்பங்களை இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்துது எப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இறைவன்கிட்ட உங்களுடைய உணர்வு தான் உங்களுடைய விருப்பம். எந்த விஷயம் நடந்த போதிலும் அது நல்லா ஆகணும். இப்போ யாரோ ஒருத்தர் கீழே உண்டானா சரியாகணும், உங்களுக்கே உடம்பு சரியில்லைனா சரியாகணுன்ற இந்த உணர்வு இருக்குல்ல, அதை ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அது சரியாவதற்கான வழிவகையை, செயலை உங்களுடைய ஆன்மாவே நிகழ்த்திடும். உங்களுடைய விருப்பம்தான் அதனுடைய கட்டளை. நீங்கள் ஆமேன்னு சொல்லி ஓம் சொல்லி ஒத்துக்கிட்டிங்கன்னா அது நடந்தேறுவதை கண்டு அதிசயத்து போய் நிற்பீர்கள். புரியுதுங்களா? அதனால் இந்த லேசாக புரிஞ்சுங்க. இறைவன் நல்லது நடக்கட்டும். நாளைக்கு வாங்க. கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லது. இறைவன் போதுமானவன்.